நான் ஒருத்தர் 2 வருஷமா பேசின்னு இருந்தேன் மேடம். பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்காங்க. பேசினேங்கன்னா எனக்கு புரியல. இல்ல புரியல. எங்க வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்ட். பேசிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அவர்கிட்ட லவ் பண்ண. என்னது? உங்க வீட்டுக்காரர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? எத்தனை வருஷம் முன்னாடி? 8 வருஷம் ஆகுது கல்யாணம். எப்படி இருந்தது உங்க திருமண வாழ்க்கை? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. 3 மாசம் தான் லவ் பண்ண அவரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எங்க அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சு என்னை ஊர்ல லைட் மேல விட்டாங்க. அது மீறியா நான் வந்து அவர் இட்டுன்னு ஓடிட்டேன். ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அப்படியா? அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தோம், சந்தோஷமா தான் இருந்தோம். வீட்டுல எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? 1 வருஷமா ஏத்துக்கல. மாசமாயி அதுக்கப்புறம் சீமந்தம் பண்ணி தான் இட்டுன்னு போனாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆகி அங்க வீட்டுல சந்தோஷமா இருந்தீங்க. கணவர் எப்படி? சந்தோஷமா தான் இருப்பாரு. ஒரு நேரம் ஒரு நேரம் இருக்க மாட்டாரு மேடம். அவரு குச்சிட்டா சண்டை போடுவாரு, அடிக்குவாரு. அவர் இஷ்டத்துக்கு தான் நான் இருக்கணும், என் இஷ்டத்துக்கு நான் இருக்க கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணின்னு என்ன ரொம்ப இதுவா இருந்துச்சு மேடம். அதனால தான் நான் இந்த எண்ணத்துக்கே போனேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எல்லாரும் எல்லா டைம்ல ஒரே மாதிரி இருப்பாங்களா? அதுக்காக நான் இந்த எண்ணத்துக்கு போறேன்னு சொல்றது. நான் 2 வருஷமா அவர்கிட்ட பேசினேன். அவர் பேர் என்னது? திலீப் குமார். ஓ இவன் தானா? அவர் எப்படி தெரியும் உனக்கு? அவருக்கு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட். அவருக்கு வீட்டுக்கெல்லாம் வருவாரு, அடிக்கடி வருவாரு. அடிக்கடி வருவாரு. ஓ அப்படியா விஷயம்? 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க, வருவாங்க. அப்படி சும்மா வந்த போனா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் கனெக்ஷன் ஆகுமா? வரும் மச்சான். வராது வராது வராது. இவரு வெளியே நின்னா ஒரு குத்தம், யாரையா பேசினா ஒரு குத்தம். என்ன பண்ணினுக்கிற, அங்க என்ன பண்ற பேசி என்ன அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு மேடம். என்ன பத்தி பேசுறீங்க? என்னடா? அப்ப இவர் வந்து ஆதரவாரா இருப்பாரா? இவர்கிட்ட பேசிதான் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. என்ன சொல்லுவாரு திலீப் குமார்? அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? அது வேறையா? விளங்கும்டா. இப்ப என்னமா வேணும் உனக்கு? எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை மேடம். நான் வந்துட்டேன் மேடம். இந்த மாதிரி டார்ச்சர். திலீப் குமாரோட வந்துட்டியா? அப்ப அவரோட பொண்டாட்டி அவங்களும் இருக்காங்க. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவங்கள லவ் பண்ணீங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க. சரி, அந்த லவ் எப்படி அழிஞ்சு போச்சு? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அப்போ என்ன வேணும்னு தெரியறதுக்கு முன்னாடி, வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தெரியறதுக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது தப்பா, இல்ல தப்பானால தேர்ந்தெடுத்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டு. எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு தெரியுமா உங்க பதில்? எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 3 பசங்க. பிடிக்காத வாழ்க்கையில 2 பேரும் 3 பசங்க பெற்றுக்கிட்டீங்க. இவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட் உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து. எப்படி நீங்க உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தியாவது சொல்லுங்க பார்க்கலாம். வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா. ஒரே தெருவில் இருக்கோம் 2 பேரும், ஒரே ஏரியால. எப்படி அண்ணன் தம்பி மாதிரியா? ஆமா. எப்படி மனசு வந்து 2 வருஷமா அவங்க மனைவிட்ட அண்ணி ஸ்தானத்துல இருக்கிறவங்கள்ட்ட? என்ன பண்ண சார்? நடுவில் இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு விட்டுடும். இவங்களாலே மறுபடியும் இல்லாதது இருக்குன்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சரி, இப்போ என்ன நிலைமை? சொன்னா நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. அதுதான் மேடம், இப்போ இது தெரிஞ்சு அவங்க வீட்டில் சண்டை ஆகிட்டு இதாகிட்டு இருக்குன்ட்டு வந்த செத்துருவேன், நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் கூப்பிட்டுட்டு போயிட்டேன். பசங்க இல்லைங்க? எங்க மாமியார். உங்க பசங்க? அவங்க ஒய்ஃப் போய்ட்டு. இப்போ 2 பேரும் என்ன முடிவில் இருக்கீங்க? இந்த முடிவில் இல்லை மேடம். எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன ஐடியால இருக்கீங்க? இப்போ என்னால தான் குடும்பத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாமே இது ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இப்போ அவங்க சந்தோஷமா இருந்தா அது போதும் எனக்கு. எப்படி 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 எப்படி? இல்ல, உங்க விருப்பம் என்னது மட்டும் சொல்லுங்க. என் விருப்பம் அதுதான். அவன் தானே அவங்க வச்சுன்னு வாழ. வைஃப சொல்றீங்களா இவங்கள சொல்றீங்க? இவங்கள சொல்றேன் நான். இவங்க கூட தான் வாழ விருப்பம். ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. உங்க விருப்பம் என்ன? என்னால அவர் கூட வாழ முடியாது மேடம். யாரோட? எங்க வீட்டுக்காரர் கூட. என்ன விளையாடுறியா நீ? அப்போ நான் அவரு கூடயே வாழ. எவரோட கூட வாழ? தப்பா தெரியலையாப்பா? நான் இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுகம். மாதிரி விஷயங்கள் நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. பல காரணங்கள் இருக்கலாம். உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல உங்க வைஃப் சந்தேகப்படுறது அவங்களா இருந்திருக்கலாம். இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது.
ஏதோ ஒரு காரணத்தால உங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆயிடுது, இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், ரொம்ப அடுத்து பழகினதுனால கூட அந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஆனா இது தப்புன்னு தெரியும் போது அதுல இருந்து விலகி போனோம்ல. விபத்து, அது விபத்து நடந்து போச்சு, விபத்து நடந்த பிறகு அதுல இருந்து விலகி போனோம்ல. அதானே உலக வழக்கம். விலகுன பிறகும் அது நடக்குதுன்னு வீட்டில் இருவங்களே இவங்களா பேசி இவங்களா இது பண்ணி மறுபடியும் இல்லாதது இருக்குன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சதுங்க. குழந்தைங்கோசம் தான் மேடம் இவ்வளவு நாள் நான் அவர் கூட வாழ்ந்தது. என்னால முடியல, அதனால தான் என்னையே மீறி குழந்தைகளை கூட நான் பார்க்காத இவர் கூட வந்தது. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. என்னால அவங்க கூட வாழ முடியாது, என்னை இட்டுன்னு போயிடுன்னு. பசங்களை விட்டுட்டு வந்த வருத்தம் இல்லையா அவனுக்கு? வருத்தம் தான் மேடம் எனக்கு. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. எவ்வளவு நாள் ஆச்சு வீட்டுல இருந்து கிளம்பி? என்னோட 15 நாள் ஆகுது. என்ன நடந்தது கொஞ்சம் சொல்றேம்மா, ஏன் கிளம்பின? அதான் இவர்கிட்ட நான் சனிக்கிழமை ஃபோன் பண்ணி சொன்னேன், நல்லா இருக்க முடியாது, வேணா நீ என்னை இட்டுன்னு போயிட்டு நான் செத்துருவேன் அப்படின்னு. நான் தான் மேடம் இவரை கூப்பிட்டேனே. நீங்க 2 பேரும் உங்க லவ்வால வெளியே வந்தீங்களா இல்ல சூழ்நிலையால வெளியே வந்தீங்களா? ரெண்டுமே தான் மேடம் காரணம். ரெண்டுமே தான். அப்ப காதலும் இருக்கு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? தம்பி மாதிரி பழகணும் மேடம். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தம்பி? எதனால இப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க. ஆமாம். உங்க வாழ்க்கை நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு மேடம். அவ என்ன சொல்றான்னா நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினீங்க சொல்றா. நான் கொடுமை பார்த்துருந்தாவே இருக்கட்டும் மேடம். கொடுமைப்படுத்தல, அடிச்சிருப்ப திட்டுவேன் 4 பேர் இதில் தான். நான் அந்த கொடுமை எல்லாம் பார்த்தேன், அவ வாயால் இப்போ சொல்றது தான் கேட்குறேன். எப்ப தெரிய வந்தது தம்பி இந்த விஷயம்? நைட்டு இவர் 3 மணிக்கு ஃபோன் என் பண்ணாங்க. ஃபோனுக்கு அது எப்படி நைட்டு 3 மணிக்கு அவர் ஃபோனுக்கு பண்ணுவீங்க? நீ ஒரு காம கொடூரன். இப்போ என்னதான் முடிவில் இருக்கீங்க? என் பொண்டாட்டி வந்தால் வாழலான்னு பிள்ளைங்களுக்கோசரம் நினச்சேன். இதுக்கப்புறம் முடிவே எடுக்க முடியல மேம். என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. அது கேளுங்க மேடம். நான் எதுனா அவளை விட்டு ஒரு நாள் நான் பிரிஞ்சிருப்பேன், நான் எப்படி அழுவேன்? அப்போ என் எண்ணத்தை நீ யூஸ் பண்ணிக்கிங்க. எங்கள் அப்பா அம்மா அழியவன் எது வேணா பண்ணா நான் நம்பிடுவேன். என்னடா இது, என்னம்மா இது? பாரு அவன் மூஞ்ச பாரு, உனக்கு என்னடா அவ துரோகம் பண்ணா? சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க 2 பேரும், இப்படி பச்சை துரோகம் பண்ணிக்கிறியாடா பாவி. எனக்கு இவங்க நடந்த விஷயமே எனக்கு இன்னானே எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். என்கிட்ட நல்ல விதமா பழகிக்கிட்டு அவகிட்டயும் நல்ல விதமா பழகிருக்கான் மேடம். பச்சோந்தி மேடம். கொஞ்சம் மூட்டி இறக்கு. இங்க வாடா. இங்க ஒரு ரிச்சா மாதிரி இருக்கும் மேடம், அந்த ரிச்சால போய் இவன் உக்காந்து வழங்கி கட்டிக்கின்னு உக்காந்துக்கின்னு செல்ல நோண்டிக்கினே இப்படி பாத்துக்கின்னு சைட் அடிக்குது இவங்க 2 பேரும். இவனுக்கு எதுனா சண்டை இருந்தா உயிர் கொடுப்பாரு மேடம் இவரு. ஆமா மேடம், என் ஃப்ரெண்டு இவருக்காக மண்டையில எல்லாம் அடி வாங்கிட்டு வந்தாரு மேடம் இவரு. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. எதனால இந்த பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணி 3 குழந்தை பெற்றிருக்கா, அவ புருஷனோட 8 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கா, அவ ஏன் அந்த தப்பு பண்ணா? தெரியல மேடம். ஆனா இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது 2 வருஷமா பேசிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு. அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிட்டீங்களடா. லக்ஷ்மி, என்கிட்ட சொன்ன இல்ல உனக்கு என்ன வேணும்னு, கொஞ்சம் இவங்க 3 பேர்ட்டையும் அவங்க 2 பேர்ட்டையும் சொல்ல. நான் அவர் கூட தான் வாழ முடியும். நான் ஒத்துக்க மாட்டேன், என் புருஷன் எனக்கு வேணும். என்ன பேச்சு பாருங்க, தப்பையும் பண்ணிட்டு. எனக்கு யாருமே வேணாம் மேடம், பசங்க வரைக்கும் குத்துற சொல்லணும், எங்கன்னா அனாதியா போய்க்கிறேன். உன்னை உயிரோட விட்டுருவாங்களா? நீ வெளியில போனா வெட்டி கூறு போட்டுருவானுங்க. அவ கூட நீ போனீன்னா அதை விட ஜென்மம் உனக்கு வேற எதுவுமே கிடையாது. வெளியில வாடி, உன் குரவலை கடிச்சு துப்பல தெரியாதாமல தெரியாது. இப்போ தம்பி, இது வேலைக்கு ஆகாது. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழறது விஷயம் ரொம்ப தப்பானது. இது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். தப்பா நடந்து போச்சு, நீ அதை உணர்ந்துகிட்ட. உன் புருஷன் நல்ல பையன். இது பாருங்க, இனிமே அவளை வந்து ஒரு பொருளா ட்ரீட் பண்ணாதீங்க. ஓகே, நல்லபடியா குடும்பம் பண்ணுங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.